எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, டெலீட் ஆன ஃபோட்டோ எப்படி ரெக்கவரி பண்ணுறதுன்னு பார்ப்போம். அதுக்கு முதல்ல இந்த ஆப்குள்ளே போய்க்கலாம். இந்த ஆப் என்னங்கிறத வீடியோவோட எண்டில் நான் சொல்கிறேன். இந்த ஆப்குள்ளே வந்தோடனே ஸ்டார்ட் பேசிக் ஃபோட்டோ ஸ்கேன் கேட்கும். அது கொடுத்திங்கன்னா தான் ஃபோட்டோ நமக்கு ஸ்கேன் ஆகும். உள்ளே வந்தோன்னா அலோ ஃபைல்ஸ் கேட்கும். செட்டிங்ஸில் போய் அலோ ஃபைல்ஸ் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்மளோட டெலீட் ஆன ஃபோட்டோ எல்லாம் நமக்கு காட்டும். இது வரைக்கும் நான் 4000 ஃபோட்டோவுக்கு மேலே ரெக்கவரி பண்ணியிருக்கேன் இந்த ஆப் மூலிமா. ஸோ அதனால் இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறனால தான் இந்த வீடியோ நான் போட்டிருக்கேன். ரெண்டாவது, ஃபோட்டோ ரெக்கவரிக்குன்னு இல்லாமல் மற்ற ஒரு பர்சனல் ரீசனுக்காக நீங்கள் இந்த ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். அது என்ன ரீசன்னு பார்த்திங்கன்னா, நம்ம ப்ரைவேட்டாக சில ஃபோட்டோஸ் வச்சுருந்துருப்போம். அதாவது எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா, ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபு இல்லை கேர்ள் ஃப்ரெண்ட் பாய் ஃப்ரெண்ட் இவங்க கூட எடுத்த பர்சனல் ஃபோட்டோலாம் வச்சுருந்துருப்போம். அது நமக்கு தேவையில்லைங்கிற பட்சத்தில் டெலீட் பண்ணியிருந்திருப்போம். அப்படின்னு நீங்கள் டெலீட் பண்ண ஃபோட்டோ பர்மனெண்ட்டாக உங்கள் செல்லேருந்து டெலீட் ஆகிருக்காது. சப்போஸ் இந்த ஃபோனை நம்ம சேல்ஸ் பண்ணாவோ இல்லை ஃபோன் மிஸ் ஆனாவோ வேறு ஒருத்தர் கையில் இருக்கும்போது அவங்க இதே மாதிரி அவங்க யூஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஃபோட்டோ ரெக்கவரி போட்டால் உங்களோட பர்சனல் ஃபோட்டோ எல்லாம் காட்டும். ஸோ அதனால் எப்படி பர்மனெண்ட்டாக டெலீட் பண்ணுறதுங்கிறது இதில் பார்ப்போம். ஓகே, நம்ம இப்போ ஃபஸ்ட்டு ரெக்கவரி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். உங்களுக்கு ஃபைல் ஃபவுண்ட் ஆனவுடனே இந்த மாதிரி இமேஜ் வரும். அப்போ அந்த இமேஜ்க்கு மேலே இருக்க 3 டாட் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே செகண்டில் இருக்க சேவ் திஸ் ஃபைல் லோக்கலில் கொடுத்துக்கோங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா உள்ளே பார்த்தீங்கன்னா செலக்ட் ஸ்டோரேஜ் கேட்கும். அதாவது இந்த இமேஜை நீங்கள் எந்த ஃபைலில் உங்கள் ஸ்டோரேஜில் சேவ் பண்ணிங்கிறதுக்காக காட்டும். எனக்கு கேமரா க்ரியேட்டிவிட்டி ஃபேஸ்புக் காட்டுது. உங்களுக்கு என்ன ஃபைல் வேணுமோ அதில் வச்சுக்கோங்க. அதை கிளிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்திங்கன்னா ஃபைல் சேவ் ஆயிடும். ஓகே, ஃபோட்டோ எப்படி சேவ் பண்ணுறதுன்னு பார்த்துட்டோம். இப்போ தேவையில்லாத ஃபோட்டோவை பர்மனெண்ட்டாக டெலீட் பண்ணுறது எப்படின்னு நம்ம பார்ப்போம். மேலே டாப்பில் இருக்க 3 டாட் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணி உள்ளே வந்தீங்கன்னா டெலீட் பர்மனெண்ட்னு கேட்கும். அதை கொடுத்துக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா க்ளீனப் பட்டன் டு என்டர் க்ளீனப் மோட். அதாவது நீங்கள் ஓகே கொடுத்தீங்கன்னா இதில் இருக்க எல்லா இமேஜுமே டெலீட் ஆகிடும் பர்மனெண்ட்டாக. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கொடுத்துக்கலாம். மேலே 3 டாட் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. அபோட் போங்க. அபோட்டில் உங்களுக்கு என்னென்ன டவுட் இருக்கோ அதெல்லாம் கிளியர் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஷார்ட் பை சைஸ் இருக்குது, அன்செலக்ட் ஆல் இருக்குது. ஷார்ட் பை சைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏற்ற சைஸ் வாரியான இமேஜை காட்டும். கீழே பார்த்தீங்கன்னா ரெக்கவர் இருக்குது, பக்கத்தில் க்ளீனப் இருக்குது. நமக்கு 10,000 ஃபைல் ரெக்கவர் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ரெக்கவர் கொடுத்தீங்கன்னா ஓகே கேட்கும். ஓகே பட்டன் கொடுத்திங்கன்னா அதில் இருக்க எல்லா இமேஜுமே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ரெக்கவர் ஆகி உங்கள் கேலரியில் போய் சேவ் ஆகிடும். இல்லை எனக்கு பர்மனெண்ட்டாக எல்லா ஃபோட்டோ டெலீட் ஆகணுங்கிறவங்க க்ளீனப் கொடுங்க. க்ளீனப் கொடுத்திங்கன்னா உங்களோட எல்லா ஃபோட்டோஸும் நீங்கள் டெலீட் பண்ண ஃபோட்டோலாம் அதில் இருக்கும். அதுக்குள்ளே க்ளீனப்புக்குள்ளே வந்தீங்கன்னா டெலீட் பர்மனெண்ட்னு இருக்கும். டெலீட் பர்மனெண்ட்லி கொடுத்திங்கன்னா ஓகே கேட்கும். உங்களுக்கு டெலீட் ஆகணும், எனக்கு மொபைலில் எந்த ஒரு ஃபோட்டோவும் டெலீட் ஆன ஃபோட்டோ இருக்கக்கூடாதுன்னா டெலீட் பர்மனெண்ட்லி கொடுத்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே டெலீட் ஆகிடும். ஃபோட்டோ கண்டுபிடிக்க முடியலைங்கிறவங்க ஆல் ஃபைல்ஸ் போங்க. ஆல் ஃபைல்ஸ் போனீங்கன்னா ஃபைல்ஸ் வைஸாக உங்களுக்கு ஃபோட்டோ இருக்கும். வேணுங்கிற ஃபோட்டோ ரெக்கவரி பண்ணிக்கலாம், வேணாங்கிற ஃபோட்டோவை டெலீட் பர்மனெண்ட்லி கொடுத்துக்கலாம். இந்த ஆப்போட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. வேணுங்கிறவங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இல்லை எனக்கு அப்ளிகேஷன்லாம் எதுவும் டவுன்லோட் பண்ணி பண்ணுற மாதிரி வேணாம், வேறு மெத்தட் மொபைல் மூலிமா பண்ணுறது இருந்தால் சொல்லுங்கன்னா அதுக்கு ஒரு ஐடியா இருக்குது. அதுக்கான வீடியோ நம்ம இன்னும் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணல. அதை சீக்கிரமாக நம்ம அப்லோட் பண்ணுறோம். அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூட பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஆல்.